2020 லாக்டவுன் டைமில் நடந்த ஒரு லாக்அப் டெத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேசு பொருளா இருக்குது. அதுக்கான தீர்ப்புக்கான இறுதி விசாரணையெல்லாம் முடிஞ்சு, இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு தீர்ப்பு குடுக்க போறாங்க. அத பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். இது நடந்த இடம் சாத்தான்குளம். இறந்து போனது தந்தை மகன். இறந்து போன இடம் சாத்தான்குளம் காவல் நிலையம். லாக்அப் டெத்னா வந்து பார்த்தீங்கன்னா, காவல் நிலையத்துக்குள்ளாடி மர்மமான முறையில விசாரணை கைதிகள் இறந்து போறது தான் லாக்அப் டெத்தும்பாங்க. அந்த லாக்அப் டெத் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலே கண்டனத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தான். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து காவல்துறை எப்படி வைப்பாங்கன்னா, காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு தான் சொல்லி பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ காவல்துறை நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க. என் கூட படிச்சவங்களே வந்து சப் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. அவங்க மக்கள்ட்ட அணுகுற விதம்லாம் ரொம்ப டீசென்ட்டா, ரொம்ப அப்ரோச்சா, ரொம்ப சூப்பரா அணுகுறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. தவறு செய்கிறவன் மட்டும்தான் பயந்துக்கணும் காவல்துறைக்கு. நேர்மையா இருக்கிறவன் என்னைக்குமே பயந்துக்க தேவையில்ல. நேர்மையா இருக்கிற யாரையுமே காவல்துறை நெருங்கவே மாட்டாங்க. எனக்கு எத்தனையோ சப் இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்ட்லாம் இருக்கிறாங்க. ஆனா, நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு மோசமான காவல்துறையை சேர்ந்த காவல் ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, விசாரணைக்கு இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குது இன்னும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். லாக்டவுன் டைமு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, டைம் ஃபிக்ஸடு தான். ஊருக்குள்ளோடைய பஸ்ஸே ஃபிக்ஸடு டைமுக்கு தான் பஸ்ஸெல்லாம் போகும், வரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு விஷயம் நடக்குது. எல்லாரையும் 8 மணிக்கு வந்து கடை சாத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு வியாழக்கிழமை நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை சொல்றாங்க. ஆனா காவல்துறை சொல்லும் பொழுது இவரு என்னங்கிறாங்க, ஜெயராஜ் என்னங்கிறாரு, ஜெயராஜ் வந்து மரக்கடை வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அந்த உருப்படி வேலைன்னு சொல்லுவாங்க. ஜன்னலு, கதவெல்லாம் செய்யக்கூடிய, மர வேலை செய்யக்கூடிய ஒரு பட்டறை வச்சிருக்கிறாரு. அவங்க பையன் ஃபீனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் கடை வச்சிருக்காரு. செல்ஃபோன் சர்வீஸு, ரிப்பேரு, புது ஃபோன் விற்கிறது, பழைய ஃபோன் விற்கிறது இதெல்லாம் வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு கடை வச்சிருக்கிறாரு. கடந்த 10 வருஷமா அவங்க அப்பா அதே ஊர்ல மரக்கடை வச்சிருக்கிறாரு. மரக்கடை வச்சிருக்கும் பொழுது, அந்த மாரி காவல்துறை வந்து எல்லாம் 8 மணி ஆயிடுச்சு எல்லாம் கடை சாத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க போறாங்க. போகும்போது ஒரு குரல் கேட்டிருக்குது. என்னன்னு குரல் கேட்டிருக்குதுன்னா, மத்தவங்கள போய் கடை சாத்த சொல்லுங்க. என் கடை மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லி அவரு சொல்ட்டாரு. ஜெயராஜ் சொல்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு ரகசிய தகவல் போயிருக்குது. ஜெயராஜ் சொன்னாரா சொல்லலையான்னு நம்மளுக்கு தெரியாது. இறந்து போன ஜெயராஜுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு 7:30 மணிக்கே வந்துட்டாங்க காவல்துறையினர். அவங்க கடைக்கு வந்து ஜெயராஜ வந்து வண்டியில வலுக்கட்டாயமா ஜீப்ல வச்சு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க அங்க நேர்ல பார்த்தவங்க, அவங்க குடும்பத்தாளுங்க, அங்க இருந்த பக்கத்து கடைக்காரங்க, அங்க இருக்கிற சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில நம்மளுக்கு கிடைச்ச தகவல் தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன் 2020 நடந்த சம்பவம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே, இந்த மாதிரி அவங்க பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ன உடனே, அவங்க அப்பாவை கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு உடனே பையனுக்கு தகவல் கிடைக்குது பெனிக்ஸுக்கு. இந்த மாதிரி ஜெயராஜை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து அவர் கூட அவங்க அப்பா ஃப்ரெண்ட் அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா, வக்கீல் கூட பேசிட்டு இருக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டு ஒரு வக்கீல். ஃபீனிக்ஸ் என்னங்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு உடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நீ போய் அப்பாவை பாரு, நான் போய் துணி மாற்றிட்டு வரேன்ட்டு. இவர் போகிறாரு மனமான உள்ளாடி போன உடனே இவர் உள்ளாடி நுழையிறாரு. அந்தாண்ட வந்து காவல்துறை வந்து ஜெயராஜ் அவர்களை ஓங்கி அடிக்கிறாங்க. அடிக்கும் பொழுது இவர் நேரில் பார்த்த உடனே என்ன பண்ணிக்கிறாரு, பக்கத்தில் போய் தடுத்துருக்கிறாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு 5 அறிவு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை பார்த்துக்கோங்க. ஒரு தாயும் பிள்ளையும் இருக்கும் பொழுது, ஒரு நாயை அடிச்சிங்கன்னா, ஒரு பூனையை அடிச்சிங்கன்னா, பக்கத்தில் இருக்க இன்னொரு விலங்கு சீரும். 5 அறிவு இருக்கக்கூடிய விலங்குகளே அதை தற்காப்புக்கோசரம் பண்ணும் பொழுது, 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதன் ஏன் தடுக்க மாட்டான்? அதுவும் அவங்க அப்பாவை அடிக்கும்போது அந்த எந்த பையன் பார்த்துருக்கமுன்னு இருப்பான். அவங்க அப்பாவை அடித்தோடனே இந்த பையன் குறுக்களை வந்து தடுத்து அவங்க அந்த அவங்க அப்பாவை காரணம் இல்லாமல் அடித்த அந்த காவல்துறை அதிகாரியை கெட்ட வார்த்தையில் திட்டி அடித்து தடுத்துருக்கிறாரு. அடிக்கலை, தடுத்துட்டு கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கிறாரு. யாருக்கு தான் கோபம் வராது? யாருக்கு கோபம் வராது? யாராக இருந்தாலும் கோபம் வரும் தான். மனித உரிமை மீறல் இல்லையா அது? அப்படி இருக்கும்போது யாருக்குனாலும் கோபம் வரும் தான். இந்த மாதிரி அவர் தடுத்துருக்கிறாரு. தடுத்த உடனே என்ன இருக்குது, உடனே வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப நீ என்ன எங்களை பணி செய்ய விடாமல் தடுக்கிறியான்னு சொல்லிட்டு உடனே பையனையும் பிடிச்சி அடிச்சிருக்கிறாங்க. பையனை அடிச்சிருக்கிறாங்க, அப்பனை அடிச்சிருக்கிறாங்க, மாற்றி மாற்றி அடித்து கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணும் பொழுது அவங்க வக்கீல் ஃப்ரெண்டு வந்துட்டாரு. வந்தவொடனே என்னன்னுக்கிறாங்க, நாங்கள் விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ் கதவை சாத்திட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கதவை, மெயின் கதவை சாத்தினோடனே இவங்களுக்கு என்னடா சினிமாவில் வர மாதிரி பண்ணுறாங்க, ஜெய்பீம் படத்தில் வர மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. அப்படி தோணுனோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, காவல்துறை அதிகாரிகள் உட்டியை வச்சு அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. அப்பாவையும் பையனையும் மாற்றி மாற்றி அடித்து, அந்த ஸ்கூலில் ஏதாவது தப்பு பண்ணால் பின்னாடி பக்கம் அடிப்பாங்க குச்சி வச்சு. அந்த மாதிரி அடித்து இவங்களை ஓவராக அடித்து அவங்களுக்கு வந்து பிளட் ப்ளீடிங் ஆகிருக்குது. ரத்தமே வர அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் காலையில் எங்கள் ஜீப்பில் இவங்களை கூட்ட வர முடியாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி அவங்க வண்டியிலே வாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி, ஜட்ஜ் ஐயாவை பார்க்க கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி இவங்களை வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். போய் டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் காவல்துறைக்காரங்க போயிட்டு நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்துகிறாங்க. நீதிபதி வந்து சொல்கிறாரு, இவங்க மேலே என்ன வழக்கு போட்டிருக்கிறாங்கன்னா, காவல்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல், காவல்துறை அதிகாரிகளை தாக்குதல்,
அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க காவல்துறை. அப்படி செஞ்ச உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஆஜரில் எடுத்துக்கோங்க, பாயிண்ட் ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஜட்ஜி. உடனே இவங்களை வந்து சனிக்கிழமை காலையில் கோர்ட்டில் இருந்து, அதாவது ஜட்ஜி கிட்ட இருந்து ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகும்போது இவங்க சாத்தான்குளத்துலேயே ஜெயில் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. இவங்க அங்கே ரிமாண்ட் பண்ணல, கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்படி அவங்க ரிமாண்ட் பண்ண வாட்டி திங்கக்கிழமை காலையில் திடீர்னு இவங்க குடும்பத்துக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி உங்கள் பையன் பெனிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க குடும்பமே பதறிட்டு என்னன்னொடனே நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்ட்டுருக்குறாங்க. அவங்க கிளம்பி இங்கேருந்து குறிப்பிட்ட தூரம் தள்ளி இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அலைய விடுறாங்க காவல்துறை. இவங்க போகும்போது உடனே அடுத்த கால் வருது. இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுல்ல, ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியில் இறந்துட்டாரு. இந்த மாதிரி உங்கள் பையன் இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்ல. உங்கள் வீட்டுக்காரு பினிக்ஸோட அப்பா ஜெயராஜ் வந்து காய்ச்சல் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா பையன் 2 பேருமே இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க குடும்பத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க. இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்களின் வாயிலாக மக்களுக்கு தெரிய வருகிறது. உண்மையிலே ஊடகங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். எந்த தப்பு நடந்தாலும் உடனடியாக மக்களுக்கு அது தெரியப்படுகிறது. அது தெரியப்படுறது இந்த மாதிரி தெரியறதுனால தான் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஒரு சில ரவுடிகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கேமரா இருக்குது நம்ம மாட்டிக்குவோம், யாராச்சும் ஒருத்தர் பேசுகிறத வீடியோ பிடிச்சி நம்ம மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மீடியா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு அவங்க வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. நம்ம என்ன மன்னராட்சி காலத்துலையா இருக்கிறோம், குடும்ப ஆட்சி காலத்தில் இருக்கிறோம். குடும்ப ஆட்சி காலத்தில் இருந்தாலுமே கூட சட்டம் தன் கடமையை செய்யுங்கிறது எல்லா காலத்துலேயுமே இருக்கிறது தான். ஒரு முக்கியமான விஷயம் என்னது, மக்கள் வந்து சுதந்திரமாக நிம்மதியாக இருக்கணும். ஏன் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கக்கூடாதா? கேள்வி கேட்கலாம்ல, கேள்வியே கேட்கக்கூடாதா? இது என்ன மன்னராட்சியா? மன்னராட்சி கிடையாதுல்ல. கேள்வி கேட்குற உரிமைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. அப்படிங்கும் பொழுது இது என்ன ஒரு தவறான அணுகுமுறை? தப்பு இருந்தால் கேஸ் போடுங்க, சார்ஜ் பண்ணுங்கள், கோர்ட்டில் ஆஜர் பண்ணுங்க, குற்றமற்றவன் நான் நிரூபிக்கிறேன் அப்படி தானே சொல்கிறாங்க ஊழல் செய்கிற அரசியல்வாதிகள். தப்பே பண்ணாலும் நித்யானந்தா என்ன சொல்கிறாரு, அந்த வீடியோவில் இருக்கிறத நான் இல்லை, என் முகத்தை வச்சு வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டாங்கன்னு நித்யானந்தா சொல்கிறாருல்ல. நித்யானந்தா சொன்னப்போ எல்லாம் குச்சீஸ் தானே சாப்பிட்டுட்டு எல்லாம் கம்மிட்டு இருந்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. இன்றைக்கி நித்யானந்தாவை பிடிக்க முடிஞ்சுச்சா? பிடிக்க முடியல தானே. ஏன் இப்போ எத்தனையோ அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, மாஜி அமைச்சர்கள் இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. ரஃபேல் விமான ஊழல் வழக்கு கூட நடந்துட்டு இருக்குது. 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் என்ன ஆணுச்சு, ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு என்ன ஆணுச்சு, அதே மாதிரி சர்க்காரியா கமிஷன் என்னாச்சு, இப்படி ஏகப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறது அரசியல்வாதிகள் மனை இருக்குது இல்லை. லாக்அப் டெத்தில் ஏன் ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற வார்டு நம்பர் கூட சாகிறது கிடையாது, அப்பாவி பொதுமக்கள் மட்டும் சாகுறாங்க. இப்போ தப்பு செய்கிற ரவுடிங்களை முட்டிக்கால கீழே சுடுறீங்கல்ல, அதே மாதிரி தப்பு செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை பிடிச்சிட்டு போய் ஒரு 6 மாதம் ஜெயிலில் போட முடியுமா? முடியாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்குறவன் எவன் தப்பாக அவன் காட்டப்படுகிறானோ அப்போ மேலே ஆட்சி செய்கிறவன் கெட்டவன் ஆட்சி செய்கிறான்னு அர்த்தம். தலைமை சரியாக இருந்தால் தானே கீழே இருக்கிறதெல்லாம் சரியாக இருக்கும். தலைமையே சரியில்லைன்னா கீழே இருக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இங்கே அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. உண்மையிலே இது உண்மையிலே கண்டனத்துக்கு உண்டான ஒரு செயல் தான். அந்த கொடூர வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட குற்றவாளி காவல் ஆய்வாளர் வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் கோரி வழக்குலேருந்து ஜாமீன் கேட்டார் வெளியில் வரதுக்கோசரம். பிணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு இருக்குது தீர்ப்பு. இந்த தீர்ப்பு இருக்கக்கூடிய அத்தனை கொடூர எண்ணம் கொண்ட அரசு அதிகாரிகளுக்கும் மனசில் பதியணும். அப்படி அது பதிஞ்சிச்சுன்னா தான் இவங்க இந்த மாதிரி தவறான செயல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுதான் உண்மை.